நீங்க 3 பேர் சின்ன வயசுல நீங்க விஜய் மேம், சிவரஞ்சனி மேம் அம்மா அப்பா பேச்செல்லாம் கேக்குற கேர்ள்ஸ் தானே? ரொம்பங்க பயங்கரமான. Seriously? ஆமா, உட்கார்னா உட்காரு. ஐயோ, விஜய் ரஜினி நம்புற மாதிரியே இல்லையே இதெல்லாம். ரெண்டும் பயங்கர நாட்டி. கனிக்கு லாஸ்ட் ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணும் கூட கனிக்கிட்ட போறது. இது திருட்டுத்தனம் பண்ற ரெண்டு பேருனா விஜய் ரஜினி பயங்கரமா அம்மா அப்பாவே அதுங்க திருட்டுத்தனம் பண்ணுன்ற விஷயம் எனக்கே தெரியாது. நான் அப்படி பாவீங்க இதெல்லாம் பண்ணலாம் அப்படி. நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல சண்டே ஆச்சுன்னா அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. எனக்கு இது வேணும்னு சொல்லி வந்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு close. அங்கிள் சூப்பரா சமைப்பாரு. அங்கிள் சார் வேற லெவல் சமைப்பாரு. இந்த படத்துல எல்லாருமே நான் அழுதுட்டேன்னு சொல்றது வந்து ஆனந்த கண்ணீர். குட் ஃபீல்ல வர குட் ஃபீல்ல வர ஒரு அழுகை தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. சார்லாம் பின்னி இருப்பாரு. நீர் வர சக்தி ப்ரோ எங்களுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் நடிச்சு காமிச்சிட்டீங்க. எல்லாருமே சந்தோஷமா இருக்கும். அண்ணா அண்ணா நான் தள்ளி வந்துக்கிறேன். ரெடி. ஒரே ஃப்ளைட் ஏறி வந்து அவரே கேப் எடுத்துட்டு வந்துருவார். ஹோட்டல் அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவார். அப்படியே நாங்கள் ஹோட்டல் தரலன்னு சொல்ல, கார் தரலன்னு சொல்ல, எதுக்கு நான் வந்து நான் போயிடுறேன் அப்படின்னு. ஆஹா, இந்த மாதிரிலாம் ஒரு ட்ரெய்லர் ரியாக்ஷன் என்னவா இருந்தது வீட்ல? நல்லா நடிச்சிருக்கேன். நான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஆர்டிஸ்ட் கிடையவே கிடையாது. நான் அதை பத்தி அப்புறம். ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு நம்ம கூட பியூட்டிஃபுல் மூவி டீம் இருக்கிறாங்க. பியூட்டிஃபுல் மூவி இல்ல, பேராஷூட் மூவி டீம் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணா சார். வணக்கம். வணக்கம் சக்தி, ரித்விக் சார். வணக்கம். சார் நான் கூட நான் ரொம்ப கூச்சமா இருக்கேன். இங்கே அதான் பண்ணாங்க. ஆமாவா பிரதர்? ஓகேவா ப்ரோ? ஜென்சி இல்ல ப்ரோ போயிரலாம். ப்ரோ ஓகே தான். சூப்பர். ஸோ ஜாலி. உங்களை பார்த்ததில்ல, உங்க கூட பேசுறதுல வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ட்ரைலர் பார்த்தோம், அவ்வளோ வந்து சூப்பரா இருந்தது. போலீஸ் அவங்கள பார்க்குறதுலாம் வந்து பயங்கரமாக இருக்குல்ல? எனக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஆமாம்ல. ஸோ எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கன்னியக்கா வந்து குக் வித் கோமாளிலாம் சிரிச்சு பார்த்தோம். இங்கே என்ன அழுக வச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. நீங்க 3 பேர் சின்ன வயசுல நீங்க விஜய் மேம், சிவரஞ்சனி மேம் அம்மா அப்பா பேச்செல்லாம் கேட்குற கேர்ள்ஸ் தானே? ரொம்பங்க பயங்கரமான. Seriously? ஆமா, உட்கார்னா உட்காரு. ஐயோ, ஃபேமிலி ஃப்ரெண்ட் தான். நம்புற மாதிரியே இல்லையே இதெல்லாம். நீங்க கூடயே இருந்து நீங்க பார்த்துருக்கேன். விஜயை வச்சு அப்படி பேசக்கூடாது. அது விஜய் இப்போ அப்படி இருக்கிறத வச்சு பேசக்கூடாது. ஆனா சின்ன வயசுலயுமே விஜய் மட்டும் கொஞ்சம் பட் நானும் ரஜினியும் அப்படி கிடையாது. நில்லுனா நில்லு, உட்காருனா உட்காரு, அந்த மாதிரி தான். இதுல திருட்டுத்தனம் பண்ற ரெண்டு பேருனா விஜய் ரஜினி பயங்கரமா அம்மா அப்பாவே அதுங்க திருட்டுத்தனம் பண்ணுன்ற விஷயம் எனக்கே தெரியாது. நான் ஒரு பரிதாபமான அவங்க கடைசியா தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நடுவில் அப்படி பாவீங்களா இதெல்லாம் பண்ணலாம் அப்படி எதுலையுமே நான் இருக்க மாட்டேன். ஏன்னா மேபி நான் ரொம்ப ஒபீடியன்ட்னாலே இருக்கலாம், இல்லைன்னா அம்மா போட்டு கொடுத்துருவாளோன்ற ஒரு பயம் இருக்கலாம். என்ன ரீசன்னு தெரியல. அதுங்க என்கிட்ட எதையும் திருட்டுத்தனத்தை சேர்த்துக்க மாட்டாங்க. சேர்த்துக்காதுங்க. இப்பதான் அது எப்பயுமே இல்லை. அதுக்கும் நான் சாட்சி. ஏன்னா கனிக்கு கல்யாணம் பண்ணிட்டு சீக்கிரம் போயிட்டாங்கல்ல. இது ரெண்டும் பயங்கர நாட்டி. கனிக்கு லாஸ்ட் ஏதாவது ப்ரொடெக்ஷன் வேணும் கூட கனிக்கிட்ட போறது. சீரியஸ்லி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அப்படிதான் வச்சிருக்குங்க. நீங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்ல சின்ன வயசுல இருந்தே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி? 2008ல இருந்து. 8ல இருந்து. சோ லாங் டிராவல். சண்டே ஆச்சுன்னா அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. பக்கத்து தெருவு தான் வீடு. ஃபோன் பண்ணி என்ன இருக்கு சமைக்குது, என்ன சமைச்சிக்கன்னு கேட்டுட்டு போய் சாப்பிட்டு. எனக்கு இது வேணும்னு சொல்லி வந்து சாப்பிடுவேன். அந்த அளவுக்கு close. அங்கிள் சூப்பரா சமைப்பாரு. ஓகே. அகத்தியன் சார் வேற லெவல் சமைப்பாரு. ஸோ அவர் சமைச்சிட்டாரா நான் போயே ஆகணும். கிளம்பி போய் சாப்பிட்டு 100% அந்த மாதிரி வருது. சூப்பர். நாங்களும் எனக்காவது ஒரு நாள் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போறோம். எல்லாருமே சூப்பரா சமைக்கிறாங்க இந்த வீட்டுல. அநியாயத்துக்கு நல்லா சமைப்பாங்க. சூப்பர். இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு போகணும் தான் நல்லா ஆசைப்படுவாங்க. சாப்பிடணுங்கிறதுக்காகவே போகலாம் இல்லையா? ஐயோ, சண்டே இட்ஸ் லைக் a festival in their house. ஸோ படத்தை பற்றி நம்ம நிறையா பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓடிடியில் வருது இல்லையா? ஹாட்ஸ்டார் ஓடிடியில் வருது. எப்படி வந்திருக்கு பேராஷூட்? பிரில்லியண்டாக வந்திருக்கு. இது நான் ப்ரொடியூசராக சொல்லலை, ஆக்டராக சொல்லலை, ஜென்யூனாக சொல்கிறேன். நான் இது 5 வாட்டி பார்த்தேன். 5 வாட்டுமே கண் கலங்கிட்டேன். ஓகே. ஸோ வெரி எமோஷ்னலி ரிலேட்டபிள் ஸ்டோரி. எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம் இது. ஆக்சுவலாக எல்லா கிட்ஸு விட எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய படம். வெரி ரிலேட்டபிள். படத்துல கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சொல்லுங்க சக்தி பிரதர், எப்படி வந்திருக்கு படம்? கதை சொல்ல கதை சொல்ல போறீங்க? சொல்லுங்க வாங்க. நிறைய சொல்லிட்டு போவாங்க. படம் சூப்பராக வந்திருக்கு. நான் நேற்று தான் பார்த்தேன். எனக்கு வந்து எல்லா கதை எல்லாம் தெரிஞ்சு நான் நடித்த சீன்லாம் லைக் ஆன் த ஸ்பாட் பார்த்தும் எனக்கு தனியாக ஃபுல்லாக படம் பார்க்கும்போது அழுக வந்தது. அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது அவுட்புட்டு. நல்லா ஜாலியாக இருந்தது இல்லையா?
நீங்க சொல்லுங்க எப்படி வந்திருக்கு படம்? ஒரு எமோஷனல் டிராமா. Yeah. நீங்க தான் அந்த எமோஷனலை கேரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது. அம்மா இல்லையா? அம்மா இல்லையா? அப்ப போய் கொஞ்சம் அழுகணும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உலகம் தப்பா பேசும். கண்டிப்பா அம்மாலாலே அழுகாச்சும். ஆமா. ஆக்சுவலி எனக்கு நான் வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும்போதே நிறைய இடத்துல எனக்கு கண் கலங்குச்சு. லைக் எனக்கு வாவ் அப்படின்னு இருந்தது. நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஒரு சிலது சரியா இருக்கா, இது வந்து பக்காவா வாவ் சூப்பராக இருக்கே ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது நம்ம அகெயின் சொன்ன மாதிரி தான் நம்ம நடிக்கிறோம், அந்த சீன்ஸ் எல்லாமே தெரியும். மறுபடியும் நேற்று தான் நாங்கள் பார்த்தோம். பார்க்கும்போதும் ஸ்கிரிப்ட் படிக்கும்போது எந்த இடம்லாம் பக்கு பக்குன்னு இருந்ததோ, எந்த இடம்லாம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக ஃபீல் ஆச்சோ, அது எல்லாமே பயங்கரமாக ஸ்க்ரீன்லேயும் Work out ஆயிருக்கு. ஒர்க் அவுட் ஆயிருக்கு பயங்கரமா. சூப்பர். ஓ நீங்க ஒரு ஆக்ட்ரஸா உள்ள வரும்போது நீங்க வீட்லயே சொல்லியிருந்தீங்கல்ல, சும்மா கேமரா ரோல்ஸ் கூட நம்ம ஆன் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆக்ட்ரஸா உள்ள வரும்போது அஃப்கோர்ஸ் ஒரு பயம் இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா சார் இருக்கிறாங்க, கிஷோர் சார் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துல டஃப் கொடுத்துடணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டமும் இருக்கும் இல்லையா? எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டீங்க? டஃப் கொடுத்துடணுன்றது எல்லாம் இல்லை. எனக்கு வந்து நிறைய பேர் நம்பினாங்க. கிருஷ்ணாவாகட்டும், ஸ்ரீதர் சார் வந்து சொன்னப்போ, அடுத்து எங்கள் டிரெக்டர் ரஞ்சித் சார் அவரும் பேசும்போதும் வந்துட்டு நீங்கள் கரெக்டாக செட் ஆகிறீங்க, ஃபேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் பண்ணாலும் போதும் கரெக்டாக இருக்கும் அப்படிலாம் சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்ததுனால, இவ்வளோ பேர் நம்பிக்கை நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும்ல, நம்மளை இத்தனை பேர் நம்புறாங்கன்னும் போது அது ஒரு பூஸ்டப் தானே. அந்த ஒரு விஷயம் தான் என்னை கண்டிப்பாக நடிக்க வச்சுன்னு சொல்லுவேன். பேசிக்கலி எனக்கு ரொம்ப பயம்னு ஒரு 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 விஷயம் இருக்குன்னா அது நடிப்பு தான் ஆரம்பத்துல இருந்தேவும் கூட. ஸோ அதை என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பாக என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்த ஒரு ஒரு இதுதான் புஷ். ட்ரெய்லர் ரியாக்ஷன் என்னவா இருந்தது வீட்ல? விஜய், ரஞ்சனி, சிவரஞ்சனி மாமா நல்லா நடிச்சிருக்கேன், நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே 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 வாங்க. நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு என்ன நான் ஃபோன் பண்ணிட்டேன் உடனே. எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. ஆக்சுவலி இன்னும் சக்தியாக இருக்கட்டும், ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட்டு பார்க்கும்போது உங்களை அழ வச்சுட்டாங்கன்னா அதுக்கு மேலே பெரிய ஆக்டர் கிடையாது. சக்தி பர்ஃபார்மன்ஸ் என்னை அழ வச்சிருச்சு, இயல் பர்ஃபார்மன்ஸ் அழ வச்சிருச்சு, கனி பர்ஃபார்மன்ஸ் அழ வச்சிருச்சு, கிஷோர் சார் அழ வச்சிட்டாரு. 4 பேருமே நான் சொன்ன அழுக வந்து ஆனந்த கண்ணீர். இந்த படத்தில் எல்லாருமே நான் அழுதுட்டேன்னு சொல்கிறது வந்து ஆனந்த கண்ணீர். குட் ஃபீலில் வர ஒரு அழுகை தான் எல்லாருக்குமே வந்திருக்கு. நேற்று நாங்கள் எல்லாரும் பார்க்கும்போது கூட எல்லாருக்கு கண்ணிலையும் அதுதான் இருந்தது. அது ஒரு சந்தோஷம். ஸோ பெர்ஃபார்மன்ஸாக நான் எதுவுமே சொல்ல, அழ வச்சுட்டாங்கன்னா அதுக்கு மேலே என்ன நடிப்பு வேணும். ஸோ இவங்களும் பிரில்லியன்ட். சார்லாம் பின்னிருப்பாரு சக்தி ப்ரோ. நீங்க வந்து ரீல்ஸ் ஃப்ரீக் தானே? ஜாலியா ரீல்ஸ் எடுத்து போறது மாதிரி ஷூட்டிங்ல இந்த மாதிரி ஜாலியா பண்ணிட்டு இருந்தீங்களா? ஜாலி பண்ணிருந்தேன். சில நேரம் லைக் ஷார்ட் இல்லை பைக் இருக்குன்னா ரவுண்ட்ஸ் போவேன். செட்டு ஃபுல்லாக சுற்றிட்டே தான் இருப்பேன். சில நேரம் கேரவனில் உட்காந்துருப்பேன். ஆனால் மோஸ்ட்டாக வெளில தான் சுற்றிக்கிட்டே இருப்பேன். லைக் என்ன பண்ணுறாங்க, என்ன ஷார்ட் எடுக்கிறாங்க எல்லாம் பார்க்குறது. ஆனால் நீ ரீலே பண்ணல கரெக்டா? பயங்கரமா என்ன ரீல் பண்ணினா எனக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன விட ரீல் பண்ணி அப்படினா இவர் வந்து இப்ப டாக்டர் திவாகர்னு சொல்லிட்டு ஒருத்தர் ட்ரெண்ட் ஆனாரு. அந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பாரு. நான் பயங்கரமா பார்த்து என்ஜாய் பண்ணேன். எங்களுக்காக ஒரே ஒரு டைம் மட்டும் நடிச்சு காமிச்சிட்டீங்கன்னா எல்லாருமே சந்தோஷமா இருப்போம். ஏதோ டாக்டர் திவாகரே நான் நேர்ல பார்த்தேன். அதேதான். கம் ஆன் இங்க வந்து எல்லாரும் பார்க்கலாம். அண்ணா அண்ணா நான் தள்ளி வந்துக்கிறேன். ரெடி. நல்லா எனக்கு உங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி பயங்கரமா இருந்தது சார். கிஷோர் சாருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரிலாம் வந்து பயங்கரமா. அவர் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாரு, நீங்க வந்து கை நீட்டி பேசுவீங்க. அது பயங்கரமா இருந்தது. ஒரு அப்பாவுக்கும் போலீஸ்க்கும் உள்ள அந்த கான்வர்சேஷன். அவர் வந்து எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க அப்படிங்கிற ஒரு ஏக்கம். இருங்க கண்டுபிடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற நானா வாண்டாகிறேன். வச்சிட்டா வஞ்சகம் பண்றோம். பக்கத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க, கண்டுபிடிக்கணும்ல அப்படிங்கிற அந்த எமோஷனல் பாண்டிங் எல்லாமே பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஸோ சார் கூட கொலாப் பண்ண அந்த விஷயத்தை பத்தி பேசலாம். கிஷோர் சார் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸ்ரீதர் வந்து கதை சொல்லும்போது அப்பாவை யார் வைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணது கிஷோர் தான். அண்ட் கிஷோர் சார் வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னுடைய ஹை ப்ரீஸ்டர்ஸ் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் வந்து ஜீக்கு பண்ணப்போ அதில் அவர் தான் மெயின் லீடாக பண்ணார். எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் ரெண்டுமே ஈஸி. ப்ரொடியூசர் கூட ஈஸி, ஆஸ் அ ஆக்டர் ஆல்சோ ஈஸி. இட்ஸ் வெரி ஃப்ளெக்சிபிள், இட்ஸ் வெரி ஃப்ளூயிட். அவர் என்ன பண்ணுவார்னா he will not make the artist conscious, be it a new actor or an old actor or a mid level, doesn't care. It makes you comfortable. ஓகே, அதில் அவர் பெரிய ப்ளஸ். இது என்னை விட அவங்க நிறைய சொல்லுவாங்க, என்னை விட அவங்க தான் நிறைய சீன் இருக்காங்க. பட் ஆஸ் அ ப்ரொடக்ஷனை பார்க்கும்போது பியூட்டிஃபுல். அவரே ஃப்ளைட் ஏறி வந்து அவரே கேப் எடுத்துகிட்டு வந்துடுவார். ஹோட்டல் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவார்.
இந்த காலத்தில் இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் ஹோட்டல் தரலன்னு சொல்ல, கார் தரலன்னு சொல்ல, எதுக்கு நான் வந்து தேவையில்லாத செலவு நான் போயிடுறேன் அப்படின்னு வரும். ஆஹா இந்த மாதிரிலாம் ஒரு ஆஹா, ஓஹோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கிடைச்சா செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அவரோட கண்ணுக்கு நான் வந்து ஒரு பெரிய ஃபேன். கண்ணுலே வந்து அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்கறதெல்லாம் வந்து அந்த ஒரு முறைக்கிறதா இருக்கட்டும், ஒரு சென்டிமெண்ட் சீக்வன்ஸ் கேரி பண்றதா இருக்கட்டும், அவ்வளோ பயங்கரமா இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட கண்ணு. நடிப்பே கண்ணு தானேங்க. கரெக்ட். அப்புறம் அதுதான் அவருக்கு பெரிய பிரச்சனை. ப்ளஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஒரு ஆத்துக்காரர், ஒரு வீட்டுக்காரர் ரோல் அவங்க 2 பேருக்கும் ஜாஸ்தி காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கும் உங்களுக்குள்ள. எப்படி இருந்தது அவருக்கு? இப்போ இவர் சொல்றது வந்து இவர் பார்த்து சொல்றாரு. இவர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட். இவர்கிட்ட வந்து அவர் வந்து இவரை ஈஸ் பண்ணியிருக்க முடியாது. பட் நான் வந்து புதுசா போறேன். ஸோ அதுவும் கிஷோர் சாரோட பேரு நமக்கு அவரோட ஃபர்ஸ்ட் டே காம்பினேஷன் போது உள்ளுக்குள்ள எவ்வளோ டர்ன்னு இருக்கும். லைக் தெரிஞ்சதும் மறந்துடும்டா மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு வந்து நான் வந்து இருக்கிறதுலே ஒரு மொக்க ஆர்டிஸ்ட்ன்ற கிடையவே கிடையாது. நான் அதை பத்தி அப்புறம் நான் சொல்றேன். ஏன்னா என் வாழ்க்கை ஃபுல்லா இந்த வந்து வாத்து கூட்டத்துல வாழ்ற அன்னப்பறவை மாதிரி நான் எங்க வீட்டுல எல்லாம் என்ன வந்து நீ வந்து நல்ல இல்ல பத்தி வளர்க்கறதே இல்லைங்க. எதுலயுமே என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. ஐயோ நீ நடிச்சிடாத. நான் ஏதாவது பிராங்க் பண்ணதுக்கு ஏதாவது ஏமாத்துவோம்ல, சும்மா சர்ப்ரைஸ் பண்றதுக்குலாம் என் மூஞ்சி பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீ நான் முன்னால்தான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றாங்க. அதனால எனக்கு வந்து ஐயோ நடிப்புக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நம்பி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து கிஷோர் சாரோட நடிக்க சொன்னா எவ்வளவு பயமா இருக்கும். ஆனா அவ்வளோ அழகா மென்டலி நம்மளை ஃப்ரீ ஆக்கி விட்டுட்டாரு. அவ்வளோ ஸ்வீட். அகெயின் அவர் எப்படி நடந்துக்குவாருன்னா வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு அசிஸ்டன்ஸ் அந்த மாதிரிலாம் யாரும் வச்சுக்க மாட்டார். நம்ம அசிஸ்டன்ட் ஏதாவது டீ கொடுக்கலாம், காஃபி கொடுக்கலாம், நான் வைக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். நம்மளே ஒன்று நினைச்சிருப்போம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப பொலைட்டான கேரக்டர், நம்மளாம் ஒண்ணுமே இல்லை போமா அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போற மாதிரி அவ்வளோ பொலைட்டான அவ்வளோ ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவர். சீரியஸ்லி. நீங்க அடி வாங்குனீங்களா சக்தி ப்ரோ? அடிச்ச ட்ரெய்லர்ல அடிச்சாரு. உண்மையான அடியா சும்மா இதுக்காக? 2 ஷாட் எடுத்தாங்க. எடுக்கும் போது 2 ஷாட் எடுத்தாங்க. ஒன்று வந்து உண்மையாலே வச்சு அடிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ஒரு ஃபேக் இது எடுத்த உடனே அடித்த உடனே குச்சி லைக் ஸ்ட்ரெயிட்டாக இல்லை, அடித்ததுக்கப்புறமே இப்படி ஒரு மாதிரி பெண்ட் அடிச்சு பெண்டாகி அந்த மாதிரி இருந்ததா. சரி, அதுக்கு வந்து ஒரு ஷாட்டு உண்மையான எடுக்க வேண்டியது இருந்தது. இன்னொரு ஷாட்டு வந்து ஒரு கஸ்டமைஸ்டான மாடிஃபைடான. ஆனால் அது வந்து உண்மையான குச்சி மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவ்வளோவா வலிக்கலாம். ஆனால் உண்மையான குச்சி உங்களுக்கே தெரியும். மெத்தட் ஆக்டிஸ்ட் குச்சில தான் அடிச்சிடுங்க அப்படின்னு அந்த கேரக்டர்லயே வந்து டிராவல் ஆகுது அந்த மாதிரி. உண்மையிலே டபுள்ஸ் ஓட்டுனீங்களா அந்த டிவிஎஸ் எக்ஸ்? ஆமா, அதெல்லாம் ஃபுல்லா. அதுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரி இருக்கு. ஸோ வந்து இவங்க ஸ்ரீதர் அங்கிள் அவங்க ரைட்டர் வந்து சொன்னாங்க, மம்மி கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி 50 days லீவ் போட்டாகணும் ஸ்கூலு கண்டிப்பாக அப்படின்னு. இல்லை வேணாம் இல்லை 50 days லீவ் போட முடியாது, எல்லாம் மிஸ் பண்ணிடுவான்னு சொன்னேன். அப்போ ஸ்ரீதர் அங்கிள் சொன்னால், வாங்க நான் ஸ்டோரி நரேட் பண்ணி பார்க்குறேன், அப்படி வேணாக்கன்னா கூட ஓகே தான் விடுங்க. அப்படி கூட சொல்ல, லைக் எனக்கு சக்தி தான் வேணும் அப்படின்னு லைக் அரகண்ட்டாக இருந்தாங்க. அவங்க ஸ்டோரி அம்மா சொன்னதுக்கப்புறம் அம்மா அங்கேயே ஓகே சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி பைக் ஓட்டுற சீன்லாம் இருக்குது, தெரியும்ல ட்ரெய்லர் பார்த்துருக்கேன், பைக் ஓட்டுற சீன்லாம் இருக்குது, ஸோ பைக்கு கண்டிப்பாக ஓட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் வந்தாங்க, டேஞ்சர் மணின்னு சொல்லிட்டு, அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நம்ம தலைவர் டேஞ்சரா இருப்பாரு, ஆனால் ஸ்வீட் தான் பேர் மட்டும் தான் டேஞ்சர் இல்லை. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓட்டி காமிச்சாங்க, இங்கே பாருப்பா இந்த மாதிரி தான் ஈஸி தான், பைக் ஓட்டுற லைக் சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான், சைக்கிள் ஓட்டியிருக்கேல்ல அப்படின்னு நாங்கள் ஓட்டியிருக்கேன் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நார்மலாக நான் மட்டும் ஏறி உட்கார வச்சு கொஞ்சம் தூரம் போயிட்டு யூடியூப் அடிச்சுட்டு திரும்பவா அப்படின்னாங்க. ஃபஸ்ட் எடுத்த உடனே ஓட்டிட்டேன். சரி ஓகேப்பா சூப்பர்ப்பா, இப்போ நான் உட்காடுறேன் ஓட்டு, நீங்கள் உட்காரீங்க. ஏன்னா வந்து மூவியில் வந்து பாப்பாவும் பின்னாடி உட்காந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பின்னாடி உட்காந்தாங்க, ஒரு ரவுண்ட் ஃபுல்லாக போக சொன்னாங்க. உடனே போயிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அடிக்ட் ஆயிடுச்சு. நான் வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கணும்னு நான் சொன்னேன், அங்கிள் இன்னும் 2 ரவுண்டு போவா அப்படின்னு. கிருஷ்ணா சார், இப்போ இது ட்ரெய்லர் பார்க்கும்போதே நம்மளால இந்த ஸ்டோரி இதுதான் இருக்குங்கிறது கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா ஒரு த்ரில் இருக்குது, அதில் ஒரு ஃபேமிலி எமோஷன் இருக்குது, சின்ன பசங்களோட அந்த ஒரு காமெடி பர்சன், ஒரு பியூட்டிஃபுல் சின்ன வயசு மெமரிஸ்க்கு கூப்பிட்டு போகிற மாதிரி அந்த காமெடி, இந்த ஒரு சின்ன வயசு போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டோரியாக கேட்கும்போது உங்களுக்கு எவ்வளோ என்ஜாயபுளாக இருந்தது இந்த கதையை? நான் எப்படி ஃபஸ்ட்டு கேட்டேன்னு சொல்லிடுறேன். விக்கின்னு என் ஃப்ரெண்ட் இருக்கான், கேமராமேன். நான் சென்னை டு பெங்களூர் போகும்போது ஒரு கதை கேட்குறீங்களா அப்படின்னா,
நம்ம சென்னை டு பெங்களூர் போகிறோமே 5 ஹவர்ஸ் இருக்கே, சரி கேட்குறேன்னு சொல்லிட்டு ரைட்டர் ஸ்ரீதர் வந்து வீடியோ காலில் வந்தார். ஒரு 2.5 hours சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ வெறும் ப்ரொடக்ஷன் அதான் கேட்டேன், ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறோன்ற இன்டென்ஷனில் தான் கேட்டேன். கேட்ட உடனே என்னால் கம்ப்ளீட்டாக அந்த கதையோட ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் வளர்ந்த விதமும் ஓரளவுக்கு அப்படி தான் இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம 80s 70s வளர்ந்தவங்க எல்லாருமே ஓரளவுக்கு அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்காங்க. பட் இதில் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் இருக்குது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சொசைட்டிக்கும் ஒரு மெசேஜ் இருக்குது, பேரண்ட்ஸ்க்கும் ஒரு மெசேஜ் இருக்குது, பியூட்டிஃபுல் மெசேஜஸ். அண்ட் அதுவும் வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்ல மாட்டோம், கதையில் புரிஞ்சால் புரிஞ்சிக்கும் அந்த மாதிரி அதுக்கு ரொம்ப பிடிச்சதால நான் ஹாட்ஸ்டார் அப்ரோச் பண்ணி சொன்னேன். அவங்களுக்கும் பிடிச்சது ஃபார்ச்சுனேட்லி. அப்படி தான் இந்த கதை உருவாச்சு. கிரேட் கிரேட் கிரேட். நீங்கள் ஒரு ட்ராவல் ஃப்ரீக்கில் சார், நீங்கள் எப்படி ட்ராவல் அனுபவங்கள் எப்படி இருக்கும், அது என்ன கற்றுக் கொடுக்கும் ட்ராவல் போகணும் அப்படின்னா? ஸோ நான் எல்லாருக்குமே அட்வொகேட் பண்ணுறது ஒரே விஷயம் வந்து ட்ராவல் பண்ணணும்னு. முடிஞ்சால் ஒரு 1-2 years வெளியில் இருந்துட்டு வரணும். ஏன்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மாறும், கன்ஃபார்மாக உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் மாறும். உங்களுடைய கல்ச்சர் டிஃபர் ஆகும்போது உங்கள் கல்ச்சரில் இருக்கிற ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன தெரிய வரும். ஏன்னா குண்டு சட்லிக்குள்ளேயே குதிரை ஓட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியும் உலகத்தில் என்ன நடக்குதுன்னு. ஸோ வென் யூ ட்ராவல் யூ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் சக்தி வந்து சிங்கப்பூரில் இருக்கார். ஓகே, ஸோ இவர் சொல்லுவார் இன்னொரு ஊருக்கு போயிட்டு இந்த ஊர் வரும்போது என்ன கற்றுக்கிட்டாரு, நிறைய இந்த வயசுலேருந்தே கற்றுக்கலாம். ஐ ஸ்ட்ராங்லி அட்வொகேட் ட்ராவல் அட்லீஸ்ட் 1 month in a year. எனக்கு உங்களை பார்க்கும்போது கிருஷ்ணா சாரோட லைஃப்பை பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா ஒரு காம்படிஷன், ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி, தமிழ் எல்லா இண்டஸ்ட்ரியுமே காம்படிஷன் இண்டஸ்ட்ரி, அதில் போய் முட்டி மோதி இல்லாமல் வர்றப்போ நல்ல ஸ்கிரிப்டாக பார்த்து நல்ல நிம்மதியாக பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஓட்டம் இருந்தால் போதும் எனக்கு. இது எனக்கு யுவன் சங்கர் ராஜா சொல்லி கொடுத்ததுங்க. அதாவது என்னென்னா, மற்றவன் தட்டில் என்ன இருக்குன்னு நீ பார்க்காதேன்னு வரும், உன் தட்டில் சாப்பாடு இருந்தால் நீ சாப்பிடு. ஏன்னா எவனும் உன் தட்டுக்கு பார்க்க போகிறது இல்லை. ஸோ தட் கேவ் யூ பிகர் விஷன். ஸோ உனக்கு என்ன வேணும், படம் பண்ணணும், நல்ல படம் பண்ணணும். எல்லாருமே ரஜினி சார் ஆக முடியாதுல்ல. சூர்யா நாயன்கிட்ட ஒன்று சொன்னார், கழுகு படம் ஹிட் ஆகும்போது ஃப்ளைட்டில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கோம். சூர்யா நாயன் சீனியர், ஸ்கூல் சீனியர். ஸோ பேசிட்டு இருக்கும்போது அவன் எப்படா இருக்கான் இவன் எப்படா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருந்தார். ஸ்கூலில் டீச்சரை பற்றி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணார் கழுகு வெற்றிக்கு. அப்போ அவர் எனக்கு சொன்ன ஒரே விஷயம் இன்னி வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. என்னென்னா, டேய் சினிமான்ற மேப்பில் உனக்கு நிற்க இடம் கொடுத்தாச்சு, அந்த இடம் உண்டு தான், அதை தக்க வச்சுக்கொடான்னாரு. இதுக்கு மாதிரி என்ன வேணும்? ஸோ விஸ்டம் கம்ஸ் ஃப்ரம் ஆல் ஆங்கிள்ஸ். அதனால் நான் வந்து எல்லாரும் படம் ஓடணும், எல்லாரும் ஜெயிக்கணுன்ற இன்டென்ஷனில் உள்ளே வந்தேன். இத்தனை பேர் என் லைஃப்பில் இருந்ததால். இல்லைன்னா ஒரு வேளை ஜெலசியாக ஒரு மாதிரி இன்னும் அவன் ஜெயிச்சிட்டான் இவன் ஜெயிச்சிட்டான் அதெல்லாம் நமக்கு கிடையாது. என் ஸ்பேஸ் எனக்கு இருக்குது, அதை தக்க வச்சுக்கிட்டா போதும். நீங்களும் இயல்பு பார்ப்போம், ஸ்பாட்டில் என்னென்னலாம் பண்ணிட்டு இருப்பீங்க ஜாலியாக? அதெல்லாம் 24/7 பேசிக்கிட்டே இருப்போம் ஸ்பாட்டில். பேசிகிட்டே இருப்போம், விளையாடுவோம், பைக் மேலே உட்காந்து அட்ராசிட்டிலாம் பண்ணுவோம். அதான் பேசிகிட்டே தான் இருப்போம். என்ன பண்ணுற, இல்லைன்னு எப்படி இருக்கான். உங்களுக்கு தான் அதிகமாக காம்பினேஷன் இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க தொலைஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரீங்க அப்படிங்கிறதுனால எனக்கு ஒரே ஒரு ஷாட் ஒரே சீன் தான் இருக்குது பசங்களோட. அதுக்கப்புறம் இல்லை, உங்களுக்கு ஜாஸ்தி காம்பினேஷன். அம்மாங்கிறதுல கண்டிப்பாக நிறைய இருக்கும். ஸோ விளையாடுறதே நாங்கள் 3 பேரும் இயல் வந்து 2 பேருமே ரில்ஸ் கேட்டே இருப்பாங்க. அதாவது அவங்க ஓன் ரிடில்ஸ், ஓகேவா, அவங்களா ஏதாவது அதுக்கு நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நாங்கள் 3 பேர் இதுதான் வேலை, இதுதான் நடக்கும். ஆக்சுவலி அந்த சைடு கதறி அழுதுட்டு இந்த சைடு வந்து நாங்கள் இந்த வேலை தான் பண்ணிட்டு இருப்போம். இட் வாஸ் ஃபன் ஆக்சுவலி. போகும் இல்லையா? சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் டீம். பேராஷூட் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ரிலீஸ் ஆகுது, எல்லாருமே வந்து மறக்காம பாருங்க. கண்டிப்பா ட்ரெய்லர் எங்களுக்கு எந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சோ படமும் அதே ஃபீல் தான் கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே எனக்கு இல்லை. ஸோ எல்லாருமே பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச், எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம், தேங்க்யூ, பாய்.